ப்ரொடியூசரும் வந்து டெபியூட்டன் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. யூகே பேஸ்ட் ப்ரொடியூசர் இன்வேட் மீடியாவோட நிதின் மனோகர் அவர்கள் வந்து இந்த படம் மூலயமா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அவரோட படங்கள் மேலே இந்த சினிமாவின் மேலே இருக்கிற காதல்னால உள்ள வந்திருக்காரு தயாரிப்பாளராக. ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம் ஆஸ் வெல். அண்ட் இந்த படம் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு யங்கான டீம். எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல்லாக வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணோம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய திரையில் நம்ம தெரியணும். ஏன்னா அந்த சின்ன திரைனா வந்து இப்போ டிவி மட்டும் இல்லை, அதோட சின்ன திரையிலலாம் பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க இவங்க. தே ஹவ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இங்கே வரும்போது வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டேலண்ட்டை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காட்டணுங்கிறதுல அவ்வளோ எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கோட டீசர் இதோ உங்களுக்காக அப்படின்னு டீசர்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம யங் டீம் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் வந்து நிஜமாவே யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேர் வந்து ஃபோனோடயே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட அப்படியே பழகி அவங்களோட மைண்ட் செட் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல வந்து பிஹெச்டியே பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஹரிபாஸ்கர் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓஜி அப்படின்லாம் அல்ல யூடியூப்ல அண்ட் சோ மெனி ஃபாலோவர்ஸ் அண்ட் தே ஆல் லவ் யூ. அண்ட் லாஸ்ட்லியா அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டின் செல்லக்குட்டி பிக் பாஸ்க்கு அப்புறம் ஸோ பெரிய திரையில உங்களை பார்க்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டெபியூட்டன் டைரக்டர் அருண் ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ டீசரே வந்து இட் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். இட்ஸ் அ வெரி வெரி கலர்ஃபுல் டீம். அண்ட் இப்போ வந்து நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் உங்களோட வந்து பேசி இந்த படம் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ முதலாவதாக ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆர் சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் குலோத் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னான காமெடி தான். டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லுவார், படம் மாதிரியே இருக்கக்கூடாது, ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது, காமெடியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதஷ்டமாக இருக்குது. இதில் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வந்து சந்திரமுகி 2ல் தான் வந்து அறிமுகம் வரோம். அதுலேருந்து பழக்கமாகி இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட ஆப்ரேட்டிங் கேமராமேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து முரளி சாரை பற்றி சொல்லணும். முரளி சார்கிட்ட நான் முரளி சாரை நேரில் பார்த்தாவே எனக்கு பதஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக வந்து அவர் ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஹீரோ சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அவரோட யூடியூப்பில் வந்து நான் பார்த்து அவரை எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட்லியா மேடம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்களையும் நல்லா அழகாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால வந்து எனக்கு நர்வஸாக இருக்குது. என்டையர் டீமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கு. டே நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கு. டேரக்டர் திடீர்னு நைட்டு கால் பண்ணுவார் ஒரு 12 மணிக்கு, ஐயா இந்த சீன் அப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. உடனே ஓகே ஐயா பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, படம் எந்த இடத்துலையும் படமாக தெரிஞ்சிடக்கூடாது, லைவ்னஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கோ டைரக்டரு சுமார் அண்ணா, அவரை பற்றி நான் சொல்லியே ஆன இந்த இடத்துல. அவர் எங்கள் கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணார். ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த படம் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதாவது இந்த மாதிரி ஒரு யங் டீம் வரும்போது என்ன தெரியுமா இருக்கும், படத்தில் நடிக்கிறது இந்த வேலை பார்க்கறதுலாம் தாண்டி ஸ்டேஜில் போய் பேசுறதுக்குன்னு ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் பதட்டமாக இருக்கு மேடம் அப்படின்னு போகிறாரு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல். இந்த படம் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க. அந்த மாதிரி பாட்டும் வந்து வேற லெவலில் எல்லா பாடலுக்கும் வந்திருக்கு. ஸோ முதலாவதாக ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நான் ஏன் அப்படிங்கிற பாடல் இதோ. பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதாவது இந்த பாடல்லே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் வி ஹாவ் டு
mentioned Osho Venkat avargal here. Again a debutant and music director இவருக்கு வந்து முதல் படம் and நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு already, and it definitely shows how well he's been trained under musicians and he's been learning and evolving. And அடுத்ததாக I would like to welcome a very special person again. நம்ம படத்தோட எடிட்டர் ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Sorry. And yes, so எடிட்டர் ராம் வந்து நான் தான் ஆக்சுவலி எனக்கு கொடுத்துருந்தாங்க, அவர் வரல. ஸோ அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தங்க. She makes people look very beautiful, and as a person she's a very beautiful person, very warm. We would like to welcome our costume designer Vasuki Bhaskar அவர்கள் on stage. Please join us on stage. Vanakkam to all the press and everybody here. I'm so happy to be part of this project. இதில் எல்லாருமே புதுசு என்ன தவிர. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். நான் ரொம்ப நிறையா படம் ஃப்ரெஷர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், பட் திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த படத்துக்கு நான் வந்த ரீசன் வந்து இவங்க மை ஃப்ரெண்ட் ஹேமா ருக்மணி, அவங்க வந்து நான் கட்டாயமாக இந்த படத்தில் இருக்கணும்னு அவங்க ஷி மேட் ஷுர் ஐம் ஹியர். ஸோ தேங்க்ஸ் டு ஹர். திஸ் மூவி இஸ் நைஸ், நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you Vasuki. The looks are brilliant. கரெக்டாக அந்த கலர்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் அடுத்ததாக ஒரு பாட்டுங்க, ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது பல பசங்களோட பெரிய பிரச்சனையே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, காதலுக்கு பிரச்சனை. நான் சொல்கிறது அப்பா அம்மா கிடையாது, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பாய் பெஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, என்னென்ன பண்ணுறாங்கடா, என்னால் முடியலடான்னு எல்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு சுற்றுற அளவுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுவே நல்லா இருக்கு. தேட்டரில் போய் பார்க்கும்போது ஃபுல் ஃபன்னாக இருக்கும் படம் அப்படிங்கிறது கேரண்டீட். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தர், எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் we're waiting for him to speak. சித்ரா லக்ஷ்மணன் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அப்படி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலிருந்தும் யூடியூப்லேருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக பிக் பாஸ் கலைஞர்கள் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்கார், வெற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை, இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலேயே ஒரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார். ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணுன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடித்தா மட்டும் போதாது தம்பி, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர்ற ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி என்னுடைய நண்பரான இளவரசர் சர்டிஃபை பண்ண அதான் ரொம்ப முக்கியம். அதாவது இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசர். அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றிருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து தெரியுது சார், அதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட் தேவையில்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த
படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திட்டு இருக்காரு அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷன் இல்லை, அதில் வந்து நம்ம மாறுதல், அது நம்ம அடாப்ட் ஆகாது தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம், சினிமா நம்மளை விட்டு தனியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த முக்கியமான தருணம். ஸோ இந்த டீசர் பார்க்கும்போது சரி, சாங்ஸ் பார்க்கும்போது சரி, படம் வந்து கன்ஃபார்மாக வந்து மக்கள் மனசில் ஹிட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மனசில் அதை இன்னும் ஆணித்தரமாக பதிய வைக்கிறதுக்காக உங்களுக்காக ட்ரெய்லர் வந்துட்டே இருக்குது. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ட்ரெய்லர் ஏதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அத்தனை பேரும் இன்னுமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சே ஹரிபாஸ்கர் அவரோட வீடியோஸ் மாதிரி வருமா, அவரை மாதிரி அண்ணன் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு நமக்கு கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணத்தில் தான் இருப்பார். உள்ள ஒரே ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் ஷுர். ஏன்னா இத்தனை வருடங்களாக இந்த ஸ்கிரிப்டுக்காக நீங்கள் எவ்வளோ வந்து உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேர் பீன் ஒர்க்கிங் ஸோ மச் ஆன் த ஸ்கிரிப்ட். நிறைய வந்து எப்படி இதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ் கொண்டு போய் சேரலாம், எந்த விஷயங்கள் பண்ணலாம் பார்த்து 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 செதுக்கியிருக்காங்க ஒரு படத்தை யங்ஸ்டர்ஸ்க்காகவே. ஸோ கண்டிப்பாக ஐம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி 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 ஹியூஜ் ஹிட் ஃபார் யூ. இந்த முதல் ஸ்டெப்பே உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான சில பேரை வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். எல்லாருமே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே டெபியூட்டன்ஸாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார் மேலே. இவங்க எல்லாருக்கும் நான் வந்து கைட் பண்ணுறேன். அவரோட பிளெஸிங்ஸோட இந்த படம் வந்து நடந்துட்டுருக்கு. முரளி சார் வந்து சொல்லியே ஆகணும், ஹி இஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயம், ஒரு படைப்பை வந்து கொடுக்கும்போது ஆப்வியஸாக அந்த கைடன்ஸும் அந்த சப்போர்ட்டும் அந்த பிளெஸிங்ஸுமே அந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் முதலாவதாக ஐ வுட் லைக் டு வெல்கம் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் மிஸ்டர் முரளி ராமசாமி அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் us on stage, sir. So he is going to be the godfather for the film for sure. அண்ட் அடுத்ததாக இன்வேட் மீடியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூகே பேஸ்ட் ப்ரொடியூசர். சினிமாவின் மேல் உள்ள காதலால் எல்லாம் அவரோட எஜுகேஷன் அது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தவர். படத்துக்கு வரணும் அப்படின்னு வந்திருக்காரு நிதின் மனோகர் அவர்கள். ஸோ தீஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் த ஃபிலிம். அண்ட் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ் சாரா ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் ஜாயின் us on stage, மிஸ் சாரா. சாரி சார் இருங்க சார், நீங்கள் ஷாரான்னு எனக்கு தெரியும் சார். இதில் சாரா அப்படின்னோடனே நான் என்ன நினச்சேன், அந்த பொண்ணு ஒருத்தங்க அழகாக உட்காந்து நான் அவங்க தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துருக்கேன். என்னையா சாரான்னு எழுதிருக்கீங்க? நம்ம ஷாராவை ஷாரான்னு எப்படி ஷார்ப்பாக விட்டுருக்கணும் சார். வாங்க சார். அண்ட் வி ஆல் லவ் ஹிம், மிஸ்டர் ஷாரா. ப்ளீஸ் ஜாயின் us on stage. எப்படி ஸ்கிரிப்டில் என்ன செஞ்சீங்க பார்த்தீங்கல்ல. ஓகே, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக த லேட்டஸ்ட் ஹார்ட் த்ராப், டெஃபினட்டாக சொல்லி ஆகணும், எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு வேலை தான் இருக்குது. ரயன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Our favorite most எல்லாருக்கும் பிடித்த மனிதர். அண்ட் he is a very very warm person. ஸோ சினிமாவை பற்றியும் சரி அண்ட் நிறைய நல்ல விஷயங்களும் சரி ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போதும் நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போம். இளவரசி சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Yes, and பியூட்டிஃபுல் சாங்ஸ் கேட்ட உடனே வந்து மனசில் நிற்கிற மாதிரி அழகான பாடல்களாக தான் இருக்குமா. ஸோ அவருக்கும் இது வந்து டெபியூ. ஓஷோ வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. And
I would like to welcome the captain of the ship, Mr. Arun Ravichandran, the director. அவரே ஹீரோவா நடிக்கலாம் போல இருக்கே, அப்படிதான் இருக்காரு. இவங்களை இப்படிதான் கூப்பிட்டாகணும். எங்கள் தமிழகத்தின் செல்லக்குட்டி லாஸ்லியா அவர்களே விடை கிடைக்கிறோம். The man with a lot of dreams and அவரோட ட்ரீம்ஸை வந்து அவரே வந்து செதுக்கி ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாரு. எல்லா மக்களோட மனசையும் பிடிச்சிட்டாரு. இப்போ பெரிய திரையில வந்து அத்தனை மக்கள் மனசையும் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட So every young team who wants to make it big, அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து 2 விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து அந்த கைடன்ஸ் அண்ட் கண்டிப்பாக வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் பெரியவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சாலே ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற பி வாசு சார் அவர்களே மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ரெடி டு ப்ளோ யோர் மைண்ட்ஸ். பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு ஜனவரி 24ஆம் தேதி. அண்ட் முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளெஸிங்கோட கைடன்ஸோட இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ படங்கள் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல அவர் தான் இந்த ஹால்குள்ளே வந்தார். அப்போலேருந்து எல்லார்கிட்டையும் அழகாக சிரித்து பேசி என்னென்னலாம் கரெக்டாக போகணும் எல்லாம் பேசி பார்த்து இங்கே தான் நின்றுட்டு இருந்தார், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசாரு.